ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 39வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 39வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது மாதிரிக்கு பிரசவ வலி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கர்ப்பத்தில் இது பிரசவத்தின் இறுதி வாரமாக கூட இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அசௌகரியமாகவும் சில வலிகளும் ஏற்படும். அதை உங்களால் உணர முடியும், கவனிக்கவும் முடியும். இருந்தாலும் இன்னும் சில நாட்களோ இல்லை அடுத்த வாரம் கூட பிரசவம் ஆகலாம். இது பொதுவானது தான், எல்லாத்துக்குமே நடக்கக்கூடியது தான். வழக்கமாக இந்த வாரத்தில் ஃப்ராங்க்ஷன் சுருக்கங்கள் ஏற்படும். அதாவது வகுத்தில் கான்ட்ராக்ஷன் ஏற்படும். இந்த மாதிரிக்கு ஏற்படும் போது உங்களுக்கு வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரிக்கு இருக்கும். இது அடிக்கடி இன்னும் நிகழ ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் உங்கள் பிரசவத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் இந்த 39வது வாரத்தில் குழந்தை பிறப்புக்கான அளவு அவங்களோட எடையும் கரெக்டாக இருக்கும். அவங்க பிறந்தால் இந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த அளவில் இருப்பாங்க. உங்களோட குழந்தை பிரசவத்துக்கு தயாராக இருப்பாங்க. இது முழுமையான கர்ப்ப காலம்னு சொல்லுவாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி இன்னும் வேகமாக வளர்ந்து வருது. குழந்தை பிறந்த பின்னாடி அவங்க வளரக்கூடிய ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு அவங்க மூளையோட வளர்ச்சி விகிதம் கரெக்டாக இருக்கும். உங்கள் குழந்தையோட உடலில் கொழுப்பு இருக்கும். இதுதான் குழந்தையோட உடல் வெப்பநிலையை சூடாக வைக்க உதவும். குழந்தையோட நுரையீரல் முதிர்ச்சி அடையாமல் கூட அதில் இருக்கலாம். இருந்தாலும் இது ஆபத்து இல்லை. அவங்க பிறந்து ஃபஸ்ட்டு 3 வருஷம் வரைக்குமே நுரையீரல் முதிர்ச்சி அடையாமல் இருக்கும். குழந்தை இந்த டைமில் மூச்சு விட தயாராக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தாயோட நஞ்சு கொடியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஆன்டிபாடிகளும் குழந்தைக்கு தொடர்ந்து வழங்கப்படும். இந்த மாதிரிக்கு ஆன்டிபாடிகளும் ஊட்டச்சத்துக்களும் குழந்தைக்கு போகிறனால குழந்தை நோயிலிருந்து எதிர்த்து போராட உதவும். உங்களோட குழந்தை கர்ப்பப்பையை சுற்றி செல்ல அதிக இடம் இருக்காது. இதனால் குழந்தையோட அசைவு குறையலாம். எப்பயும் போல் அசைவுகள் இருந்துகிட்டே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வழக்கத்தை விட அசைவுகள் ரொம்ப குறைஞ்சிச்சின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். குழந்தையோட சருமத்தில் வெளிப்புற அடுக்குகள் உதிர தொடங்கும் போதே குழந்தையோட புதிய தோல்லாம் வளரும். இந்த வாரத்தில் இந்த 39வது வாரத்தில் கர்ப்பிணிகள் குழந்தை அளவு 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் இருக்கலாம். குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் 19லேருந்து 29 அங்குலம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தை ஒரு முழு தர்பூசணி அளவு இருப்பாங்க. இந்த 39வது வாரத்தில் உங்களுக்கு கர்ப்பம் முடியும் நேரமாக இருக்குது. இது இறுதி நாளாகவோ இல்லை இறுதி வாரமாகவோ கூட இருக்கலாம். ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸ்ன்ற சுருக்கங்கள் எனும் பொய் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் இந்த 39வது வாரத்துலேயும் கர்ப்பப்பையை இருக்குவது போலையும் ஒரு தசைப்பிடிப்பு போலவும் இந்த வலி ஏற்படும். ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸு இது உங்கள் உடலில் முன்பகுதியில் தொடங்கும். இது பிரசவ வலியாக இருந்தால் இது தொடர்ந்து இருக்காது. பிரசவ வலி என்பது விட்டு விட்டு வரும். பொய்யான வலி இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து இருக்கும். பொய்யான வலியும் பிரசவ வலியும் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டு நம்ம கேட்டு வச்சுக்கணும் டாக்டர்கிட்ட. இடுப்பு பகுதியில் ஒரு வித அழுத்தம் ஏற்படும். இந்த வாரத்தில் குழந்தை பிரசவம் ஆகிறதுக்காக இடுப்பெலும்புக்குள்ளே இறங்கியிருக்கலாம். குழந்தையோட தாழ்வான நிலை காரணமாக குழந்தை எந்த அசைவுகளும் கொடுக்கக்கூடிய அசைவுகள்லாம் உணர்வு திறன் கொண்டதாக இருக்கும். இது நரம்புகளையும் பாதிக்கும். நமக்கு உங்களோட இடுப்பெலும்பு பகுதியில் மின்னல் போல் ஒரு உணர்வு, கூர்மையான உணர்வும் ஏற்படும். கன்சீவ் ஆகி 39வது வாரத்தில் உங்கள் யோனி பகுதியில் சளி போன்ற இரத்தப்போக்கு காணப்படலாம். இது தடிமனாக வெளியேறும், அதாவது கட்டி மணிக்கு விழுகும். இது உங்களுக்கு பிரசவ வலி ஏற்படக்கூடிய அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த டைமில் உங்கள் உடலுக்கு அதிக வேலையை கொடுக்க வேணாம். இதனால் உங்கள் உடல் ஆற்றலாம் குறையலாம். இயன்ற அளவில் பகலில் ஆற்றலை சேமிக்க பாருங்கள். மன அளவை ஓய்வெடுங்க. பகல் நேரத்தில் இந்த வாரத்தில் உடல் சோர்வு அதிகரிக்கும். குழந்தையோட வளர்ச்சினால் நடப்பது உட்காருவது ஒரு போராட்டமாகவே இருக்கும். உங்களுக்கு இயன்ற வரைக்கும் நீங்கள் ஓய்வெடுக்கலாம். தூங்குறதுல ஒரு வித சிக்கல் ஏற்படும். நல்ல ஒன் சைடாக படுக்கும்போது உங்களுக்கு லைட்டாக தூக்கம் வரும். ஒரே சைடில் படுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது. எந்திரிச்சு உட்காந்து அடுத்த பக்கம் திருப்பி படுக்கிறது ரொம்ப நல்லது. கால்கள் வலிக்கலாம். அதனால இடையில தலகாணி உங்களோட தலைக்கும் உங்களோட வயிற்றுக்கும் காலுக்கும் வைக்கலாம். இந்த வாரத்தில் பனிக்கூட நீர் உடைவு கூட ஏற்படலாம். இந்த பனிக்கூட நீர் உடஞ்ச பின்னாடி உங்கள் குழந்தை விரைவில் வெளியே வருவாங்க. இந்த நீர் உடஞ்சாவே உங்களுக்கு பிரசவம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். தாமதிக்காமல் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அம்னோட்டிக் திரவம் லீக்கேஜ் ஆகுது. அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அது மணிக்கு
பனிக்குட நீர் உடஞ்சி நிற்காம போகுதுன்னா அப்படியும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு ரத்த அழுத்த கோளாறு ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு முகம், கை, கால்களில் வீக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, திடீர் எடை அதிகரிப்பு இதெல்லாம் ஏற்படலாம். பார்வையில் மாற்றம் கூட ஏற்படலாம். வழக்கமான இடைவெளியில் அடிக்கடி சுருக்கங்கள் அனுபவிச்சிங்கன்னா இந்த சுருக்கம் இடைவெளி விட்டு விட்டு வரும். இதுதான் பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் உங்கள் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் கூட ஆகலாம். நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட நேரம் செய்கிறது மூலம் உங்களுக்கு பிரசவ வலி ஓரளவு குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.